தமிழக முதல்வர் நேரடியாக சென்று டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து மழை வெள்ளத்தால் சென்னை நகரம் பெரிதளவு பாதிக்கப்பட்டது, அதற்கான நிதியை ஒதுக்குங்கள், ஏனென்றால் நிவாரணம் தர வேண்டும் என்றார். பார்க்கிறோம் என்றார்கள். அவர்கள் அங்கிருந்து சில அதிகாரிகள் அனுப்பித்து பார்த்தார்கள். சிறப்பாக செய்தீர்கள், மழை வெள்ளத்தில் தமிழ்நாடு சென்னையிலே சிறப்பாக செய்தீர்கள் என்று எங்களுக்கு சான்றிதழ் கொடுத்தார்கள். பிறகு ராஜ்நாத் சிங் வந்தார், பார்த்தார். அப்புறம் நம்ம நிர்மலாமா இருக்காங்களே, அவங்க வந்தாங்க, பேஷாக பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் எல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே வெறும் வாயிலே வடை சுட்டு. பிரதமர் 3 முறை வந்தார் சென்னைக்கு, என்ன, ஆனால் பாதிக்கப்பட்ட யாரையும் சந்திக்கவில்லை. அவர் உண்மையிலேயே தமிழ் நீ பேசுகிறார வெள்ளத்தில் சரியாக செய்யலைன்னு. நீங்கள் என்னத்தை பண்ணீங்க? வந்தீங்கல்ல, ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு, உங்களுக்கு வேண்டிய ஆட்கள் 4 பேரை கூப்பிட்டு வச்சு பார்த்துருக்கலாம், பிரதமர் பார்த்துருக்கலாமே, செய்யவில்லை. ஆனால் ஓட்டு தேர்தலுக்காக ஓட்டு கேட்காம வெட்கம் இல்லாமல் என்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லாமல் என்ன பேசிட்டு போகிறார். அதே போல் இன்னைக்கு தூத்துக்குடி போனார், தூத்துக்குடி துறைமுகத்துக்கு சென்றார். தூத்துக்குடியிலே பாதிக்கப்பட்டவரை சந்தித்தாரா? இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? பிரதமருக்கு தமிழ்நாடோ தமிழ்நாட்டு மக்களோ தமிழ் மொழி மீது அக்கறை இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ ஓட்டை அவர் கையாளலாம், அதற்காக தான் வருகிறார் தவிர போலி நாடகம் ஆடுகிறார். அதே பார்த்தீர்கள் என்றால் தமிழ் பேசுகிறார், திருக்குறள் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? டெலிபிராம்டரில் இந்தியில் எழுதப்பட்ட வாக்கியங்களை படிக்கிறார். அதனால் என்ன தமிழ் மீது பாசமாக இருக்கும்? சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குற நிதியை கூட செம்மொழியான தமிழுக்கு வழங்கவே இல்லை. இதே போங்க கேரளா போவார், அங்கே போய் மலையாளத்தில் பேசுவார். இதே போய் கர்நாடகா போவார், அங்கே கன்னடத்தில் பேசுவார். அதனால் அவர் கன்னடர்கள் மீது அன்பும் பாசமும் இருக்கிறதா? இல்லை. ஓட்டுக்காக எந்த வேஷமும் போடுவார் மோடி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.